கிராம வறுமை ஒழிப்பு சங்கத்தின் கீழ் பணிபுரிந்து வரும் விபிஆர்எஸ்சி பிஎல்எஃப் கணக்காளர்கள் சங்கம் மாநில அளவிலான கோரிக்கை பேரணி சென்னை எழும்பூர் எல்ஜி கார்டன் முதல் ஆர்ஆர் ஸ்டேடியம் வரை கோரிக்கை பேரணி நடைபெற்றது. பேரணிக்கு மாநில தலைவர் ஆர். சார்லஸ் தலைமை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு மாநில அரசு பணியாளர் சங்க மாநில தலைவர் மூசே கணேசன் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது அவர்கள் தமிழ்நாட்டில் 12,525 கிராம பஞ்சாயத்து பகுதியில் கிராம வறுமை ஒழிப்பு சங்கத்தின் கீழ் பணிபுரிந்து வரும் விபிஆர்எஸ்சி பிஎல்எஃப் கணக்காளர்களுக்கு பணி பாதுகாப்பு அளித்து மாத சம்பளமாக தமிழக அரசு தனி நிதி ஒதுக்கீடு செய்து தற்போது பெற்று வரும் சம்பளத்தை உயர்த்தி பிரதி மாதம் ரூபாய் 10,000 மாத சம்பளமாக வழங்கிட தமிழக அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும். விபிஆர்எஸ்சி பிஎல்எஃப் கணக்காளர்களுக்கு அடையாள அட்டை மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக வழங்கிட தமிழக அரசு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். விபிஆர்எஸ்சி பிஎல்எஃப் கணக்காளர்களுக்கு அரசு நிதி மூலம் இன்சூரன்ஸ் வழங்கும் திட்டத்தினை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும். தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் பணிபுரிந்து வரும் வட்டார மேலாளர்கள் வட்டார ஒருங்கிணைப்பாளர்களை பணி நிரந்தரம் செய்து மாத ஊதியமாக ரூபாய் 25,000 வழங்கிட வேண்டும். அரசு தமிழ்நாடு வாழ்வாதார இயக்கத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வரும் உதவி திட்ட இயக்குநர்களை பணி நிரந்தரம் செய்து அரசு ஊழியராக்கி அனைத்து சலுகைகளும் வழங்கிட வேண்டும் என்றார். வாழ்த்துறையினை தமிழக தலைமைச் செயலக சங்க முன்னாள் தலைவர் பீட்டர் அந்தோணிசாமி, தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்க அகில இந்திய தலைவர் கணேசன், தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்க நிறுவன தலைவர் ஆர். ரங்கராஜ் உட்பட பிற சங்கங்களில் இருந்து நிர்வாகிகள் வாழ்த்துரை வழங்கினார்கள். இதில் அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் ரவி, மாநில பொருளாளர் பெரியசாமி, மாநில ஒருங்கிணைப்பாளர் குமரேசன், தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்க மாநில செயல் தலைவர் மணிராஜ், தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் ராஜகுமார் உட்பட சுமார் 3,500க்கும் மேற்பட்ட மகளிர்கள் இந்த கோரிக்கை பேரணியில் கலந்து கொண்டனர். மூணு மாவட்டங்களுக்கு கேப்பு விடக்கூடாது. போங்க போங்க. ரைட் போடுங்கம்மா. வசூலாம் ஒரு சம்பளம் கிடையாது. இதில் 12,525 ஊராட்சியில் வந்து ஒரு 2,500-3,000 பேர் தான் சம்பளம் வாங்குறாங்க. 7,000 பேர் சம்பளம் வாங்காமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கடன் வசூல் இல்லை. ஆனால் அவர்களுக்கு தமிழக அரசு தனி நிதி ஒதுக்கீடு செய்து மாதம் ரூபாய் 10,000 வழங்க வேண்டும். அவர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும், அடையாள அட்டை வழங்க வேண்டும், இன்சூரன்ஸ் திட்டம் வழங்க வேண்டும். அதுவே வட்டார ஒருங்கிணைப்பு மேலாளர்னு சொல்லி ஒரு பிளாக் லெவலில் 5 பேர் 6 பேர் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு 13,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு 20,000 சம்பளம் வழங்க வேண்டும். மாவட்டத்தில் உதவி திட்ட அலுவலர்கள் பணியாற்றுறாங்க. அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக்க வேண்டும். இந்த பணியை இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லி ஏற்கனவே இன்னைக்கு கவன ஈர்ப்பு நாங்கள் பேரணி வச்சிருக்கோம். முக்கியமான தலைவராக கலந்துகிட்டு இருக்காங்க. அங்கே வாழ்த்துறை வழங்கிட்டு இருக்க முக்கியமான தலைவர்கள் அரசு அங்கீகாரம் பெற்ற சங்க தலைவர் பீட்டர் அந்தோணிசாமி, தலைமைச் செயலக சங்கத்துடைய முன்னாள் தலைவர், அதுபோல அகில இந்திய அரசு அலுவலக உதவி மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கத்தின் தலைவர் கணேசன் அவர் கலந்திருக்காரு. இப்ப அன்னை சிறப்புரை மூசே கணேசன் அவர்கள் இப்ப கலந்திருக்காங்க. அதுபோல் ஊராட்சி சங்கத்துடைய செயலர் ரங்கராஜ் கலந்துட்டாரு. அப்புறம் எங்க சங்கத்தின் நிர்வாகிகள் பொதுச்செயலாளர் ரவி கலந்துட்டாரு, ஒருங்கிணைப்பாளர் குமரேசன், பெரியசாமி, தருமபுரி செல்வம் உட்பட பலரும் கலந்துட்டு இருக்காங்க. இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுறோம் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். ஆர். சார்லஸ், மாநில தலைவர், தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி அனைத்து பணியாளர் சங்கம்.